வணக்கம், என்னோட பேர் அருண். சைக்காலஜி நல்ல ஒரு ஸ்கோரிங்கான காம்பேக்டான ஆப்ஷனல் யூபிஎஸ்சிக்கு ப்ரொவைடட் யூ ஹேவ் த ரைட் கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் we'll be discussing a particular question, a paper 1 question, a previous year question to get an understanding எப்படி இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். 2019 பேப்பர் 1 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. How do environmental factors determine the sensation of hunger? Illustrate with examples. இந்த கொஸ்டின் வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா, நீங்கள் சிலபஸை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் I'll just show you the syllabus. சிலபஸில் வந்து மோட்டிவேஷன் எமோஷன் யூனிட் 9 பேப்பர் 1, psychological and physiological base of motivation, emotion, measurement of motivation, emotion, effects of motivation, emotion on behavior, extrinsic, intrinsic motivation, factors influencing intrinsic motivation, emotional competence and related issues. இவ்வளவு தான் இருக்கு உங்களுடைய சிலபஸ்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், how do environmental factors determine the sensation of hunger? இது எங்க பிளேஸ் பண்றது, எப்படி ப்ரெடிக்ட் பண்றது? ஏன்னா உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ரிட்டன் psychological and physiological base of motivation. இந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் மோட்டிவேஷனில் பிளேஸ் பண்ணலாம். இந்த ஹங்கர் மோட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு பயாலஜிக்கல் மோட்டிவ். ஸோ இன் அ வே இட்ஸ் கமிங் அண்டர் ஃபிசியாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஆல்சோ. பட் இந்த கொஸ்டின் பர்டிகுலர்லி என்விரான்மெண்ட் எப்படி உங்கள் ஹங்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கேட்கும்போது இட் கம்ஸ் அண்டர் த சைக்காலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ ஹங்கர் மாதிரி ஒரு மோட்டிவ் ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் நீட், அது பாடியிலேருந்து வர ஒரு விஷயம் இருந்தால் கூட environmental factors plays a very important moderating role in influencing your hunger. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினில் ஒரு 150லேருந்து ஒரு 200 வார்த்தை எழுதணும் அப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி இதுக்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணுறது? பிகாஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இன் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாம் இஸ் யூ நீட் டு ப்ராக்டிஸ் ஃப்ரேமிங் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ வி வில் see the frame, how we have to go about it, and I'll also give you actual information because ரீசெண்ட் இயர்ஸில் யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுட்டு அதில் கிளியராக இந்த மாதிரி கேட்குறாங்க, இல்லஸ்ட்ரேட் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ யூ நீட் டு ப்ரொவைட் எக்ஸாம்பிள்ஸ். ஒன்லி வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ப்ராப்பர்லி யூல் பி ஏபிள் டு கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்பர்லி. ஸோ லெட் மீ டேக் யூ த்ரூ த ஃப்ரேம் அண்ட் ஆல்சோ த ஆக்சுவல் கண்டென்ட், ஹவு டு ஜெனரேட் ஆன்சர் ஃபார் திஸ். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஃப்ரேம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹங்கர் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணலாம். ஐ வில் ஷோ யூ ஹவு வி கோ அபவுட் இட். திஸ் இஸ் ஜஸ்ட் த ஃப்ரேம். த கண்டென்ட் ஐ வில் டிஸ்கஸ் இன் த அப்கமிங் ஸ்லைட்ஸ். அப்போ ஹங்கர்னா என்ன, பசினா என்ன, அதை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனால் அது வந்து ஒரு பயாலஜிக்கல் மோட்டிவ் தான். இருந்தால் கூட இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் முக்கியம். அது இன்ட்ரோடக்ஷனில் பேசிக்கலாக சொல்லிடுறோம். சில பேர் சொல்லுவாங்க இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக எழுதணும், டிஃப்ரெண்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வந்து டைம் லிமிட் இருக்குது, வேர்ட் லிமிட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸாமில் வந்து அதுவும் இந்த எக்ஸாம் என்ன செக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் யூ எஃபிஷியன்ட் மேனேஜர்? டைம்குள்ளே, வேர்ட் லிமிட்குள்ளே அந்த கொஷனுக்கு உள்ள ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறீங்களான்றது தான் முக்கியம். அதில் வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியோ ரொம்ப அழகாக ரொம்ப பொம்பாஸ்டிக் இங்கிலீஷில் எழுதணுன்றது அவசியம் கிடையாது. பிகாஸ் தட் வில் டேக் அவே யுவர் டைம். ஸோ கீப் இட் வெரி ஃபங்க்ஷனல். That is more important than making it very flamboyant. This is my idea for you. Then the body, the main portion, the focus. The focus of the question has to be on this. What are those environmental factors? So using examples, not only you have to talk about what influences in the environment, how do they influence? சரி, environment அப்படி இருக்கும்போது ஏன் அது வந்து நம்மளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? So the process has to be mentioned, and also using examples only you could elaborate on these things. Finally, you have to give the conclusion saying that அது ஒரு paraphrase பண்ணி திருப்பி எழுதலாம். நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரியே ஹங்கர் வந்து ஒரு ஃபிசியாலஜிக்கல் பேசிஸில் தான் வருது, இருந்தால் கூட என்விரான்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இது வந்து நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி, நம்ம வெயிட் அதிகமாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஹெல்தி ஈட்டிங் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு நமக்கு கன்க்ளூட் பண்ணலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் an example, not necessarily this is the only way you have to go about giving the introduction and conclusion, but I hope you get an idea what I am trying to arrive at. ஸோ ஹங்கர்னு சொல்லும்போது அதை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, this is the way we define it. It is a sensation. அதை நம்ம பர்சீவ் பண்ணுறோம். சென்சேஷன்றது வந்து நமக்கு இப்போ
வயிற்றுல பசி இருக்குன்னும் போது சில சமயம் சில சத்தங்கள் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து எச்சில் ஊறலாம், இல்லை ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஸ்டேட் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சென்ஸ் பண்ணுவோம். அது சென்சேஷன் வந்து நம்ம பிரெயினில் ரீச் ஆகும்போது தான் ஹங்கர் இருக்குன்ற பர்செப்ஷன் வரும். அப்போ இது எதனால வருது அப்படின்னு சொல்லும் போது 2 விதமாக வரலாம். ஒன்று, நம்ம பாடி வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸில் வைக்கும். அப்போ அந்த பேலன்ஸ் வந்து தவறி போச்சுன்னா, அந்த ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பேலன்ஸ் வந்து மாறி போச்சு. அதாவது இவ்வளோ ஃபேட் இருக்கணும், இவ்வளோ சுகர் இருக்கணும், அந்த ஒரு பேலன்ஸ் மாறி போச்சுனாலும் நமக்கு வந்து ஹங்கர் வரும். அதே மாதிரி இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வந்து முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், சாட்டைட்டின்னு சொல்லுவோம். அந்த சாட்டைட்டி ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். அந்த காணாமல் போகிறதுனால தான் ஹங்கர் திருப்பி வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹங்கர் எப்போதுமே இருக்குது, அதை வந்து ப்ரீவியஸ் மீல் வந்து ஒரு சாட்டைட்டி கொடுத்து மாஸ்க் பண்ணி வச்சிருக்கு. திருப்பி அது போகும்போது ஹங்கர் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ குட் டிஃபைன் இட். தென் when you talk about environment, இப்போ நம்ம அது சோஷியல் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லா விஷயங்களும் என்விரான்மெண்ட்டில் வரும். இப்போ சோஷியல் என்விரான்மெண்ட் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டியோ, ஒரு ஃபியூனரலோ, இல்லை ஒரு வெட்டிங் டின்னரோ, இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கலாச்சாரத்தில் நமக்கு வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். இது முடிஞ்ச உடனே ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க, இந்தந்த ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க, ஃபுட்டு இந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த மாதிரி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே நம்மளுடைய ஹங்கரை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் அது கைட் பண்ணும் டுவர்ட்ஸ் ஃபுட். நம்மளுடைய மெமரி ரிலேட்டட் டு ஃபுட் ட்ரிகர் ஆகும். அப்போ என்விரான்மெண்ட் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு பசி இப்போ இல்லை, அதாவது நம்ம பாடி லெவலில் ஒரு டிப்ரைவேஷன் இல்லை, ஒரு ஹோமியோஸ்டாசிஸ் அந்த பேலன்ஸு மாறலைன்னா கூட என்விரான்மெண்ட்டு தூண்ட முடியும், வெளியேந்து இழுக்க முடியும். ஸோ திங்ஸ் கேன் பி புல் ஃப்ரம் அவுட் சைட். ஸோ த மெமரி ஸ்கிரிப்ட்ஸ் கண்டிஷன் ரெஸ்பான்சஸ் ஒன்ஸ் இந்த மெமரியும் இதுவும் நம்ம ட்ரிகர் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபிசியாலஜிக்கலாக ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்சஸ் வர ஆரம்பிக்கும். அதாவது இப்போ அதை ஃபுட்டை பற்றி யோசிக்கும் போது எச்சில் ஊற ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆட்டோனமிக் ரெஸ்பான்சஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் த என்விரான்மெண்ட் பேசிக்கலி ரெகுலேட்ஸ் hunger and other kind of things. It also gives information. நமக்கு வந்து என்னென்ன ஃபுட் இருக்கும், எவ்வளோ ஃபுட் இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்குது. This can ultimately make you feel hungry. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து டெய்லி ஒரு டைமில் வந்து சாப்பிட பழகிட்டோம் அப்படின்னா அந்த கரெக்டான ஒரு டைம் வரும்போது நமக்கு வந்து பசி வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வந்து லஞ்ச் டைம் அப்படின்னும் போது அந்த பெல் அடிக்கிற சவுண்டே வந்து இட்ஸ் இண்டிகேட்டிங் தட் லஞ்ச் டைம், தோ வி ஹவ் டு ஓப்பன் அவர் டிஃபன் பாக்ஸ் அண்ட் ஈட். அப்போ அந்த ஒரு டைம் கியூ இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் கூட இந்த ஒரு டைம், 1 மணி ஆயிடுச்சா சாப்பாடு டைம், அப்போ அந்த டெம்போரல் கியூஸ் ஆல்சோ ட்ரிகர் ஹங்கர். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினாமினா. இன்னொன்று, நமக்கு எந்த ஆர்டரில், ஏன்னா டைம்னு சொல்லும் போது டெம்போரல் ஆர்டர், இன் விச் ஆர்டர் த ஃபுட் இஸ் ப்ரெசன்டட் டு யூ, அந்த விஷயம் கூட நம்ம வந்து நம்மளுடைய ஹங்கரை வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்திலே நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக சாட்டிட்டி வரும், ஏன்னா சுகர் டோஸ் உள்ளே போகுது. அப்போ வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் சாட்டிட்டி ஆர் அந்த திருப்தி முன்னாடியே வந்துடும். அப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. அது ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ஈட், வாட் ஆர்டர் யூ ஈட் த ஃபுட், தட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் யுவர் ஹங்கர். தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து பசி இருக்குது, ரொம்ப அட்ராக்டிவான ஃபுட்ஸை பார்க்கும்போது, கலர்ஃபுல்லான ஃபுட்ஸை பார்க்கும்போது நமக்கு அது அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பசி இல்லைன்னா கூட ஹவு த ஃபுட் இஸ் ப்ரெசன்டட், அதோடைய கலர்ஸ், அதோடைய அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ யூஸ்வலி அதனால தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரிங் நம்ம யூஸ் பண்ணுறோம், பிகாஸ் இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபார் அஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ். அதே மாதிரி அந்த ஃபுட் ஐட்டம் எப்படி செஞ்சுருக்கிறாங்க, அதில் சுகர் அதிகமாக இருக்கா, சால்ட் அதிகமாக இருக்கான்ற விஷயம் கூட, அது வந்து இட்ஸ் அவுட் சைட் யூ, இட்ஸ் பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட், இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபுட் ஐட்டம், அண்ட் தட் ஆல்சோ கேன் ட்ரிகர் hunger, can influence hunger. How much you eat can be decided by that. நமக்கு வந்து we are social animals. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு ஸ்லைடில் சொன்னேன், இந்த ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா என்னென்ன நடக்கும், எப்போ ஃபுட் சர்வ் பண்ணுவாங்கன்ற ஒரு ஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது, நம்ம அதுபடி நடந்துக்கணும். அதாவது நம்ம ஃபுட் இவ்வளோ சாப்பிட்ணும், கம்மியாக சாப்பிடக்கூடாது, இவ்வளோ சாப்பிட்ணும், அவ்வளோ சாப்பிட்ணுன்ற ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்போதுமே ஆப்ரேட் பண்ணும். நம்ம வந்து மற்றவங்களோட சேர்ந்து இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் சாப்பிடலாம், இல்லை சாப்பிடாமல் இருக்கலாம். அப்போ தி பிரின்சிபல்ஸ் லைக் கன்ஃபார்மிட்டி, கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டி போனால் நமக்கு வந்து வேணான்னு சொல்லக்கூடாது. ஒரு கேக் பீஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை பிடிக்கலனா கூட, இல்லை அது நமக்கு நல்லது இல்லைனா கூட நமக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹங்கர்ன்ற ஒரு விஷயம் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை அ லாட் ஆஃப் திங்ஸ்.
we could talk about other things like எப்போதும் ஹியூமன் டெண்டன்சி என்ன அப்படின்னா நமக்கு வெரைட்டி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக சாப்பிடுவோம். ஒரு 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 கம்மியாக தான் இருக்குன்னும் போது நம்மளுடைய இன்டேக் இது மாற்ற முடியும். பட் ஜென்ரலாக நான் சொல்ல வர்றது புஃபே மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும்போது நிறைய ஃபுட் இருக்கும்போது we tend to eat more than à la carte where a single food is served. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு தியரி இருக்குது, சென்சரி ஸ்பெசிஃபிக் சாட்டைட்டி தியரின்னு சொல்லுவோம். இந்த சென்சரி ஸ்பெசிஃபிக் சாட்டைட்டி தியரியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே ஃபுட்டை நம்ம சாப்பிட சாப்பிட அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ அது சீக்கிரமாக நமக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் வந்துடும், ஒரு சாட்டைட்டி வந்துடும். பட் ஒரு ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்றோம், அது போர் அடிக்கும் போது இன்னொரு ஃபுட்டுக்கு மாறுறோம், திருப்பி இன்னொரு ஃபுட்டு போகிறோம். இப்போ புஃபே மாதிரி ஒரு இதில் நமக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கிறதுனால இந்த சாட்டைட்டி ஈஸியாக வராது. ஒரு டைப் ஆஃப் ஃபுட், இப்போ காரம் சாப்பிட்றோம் இல்லை வேற ஒரு ஃப்ளேவர் சாப்பிட்றோம், இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடும் போது we end up eating more. And not only the color and whatever is put inside the food, but how it is arranged, how it is presented in front of you. That also makes a very important impact on how you eat, how much you eat. நமக்கு பல சென்சேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபுட்டை பார்க்க முடியும், ஃபுட்டு சாப்பிட்றதோட சத்தம் இருக்குது, ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது இருக்கிற சத்தங்கள் இருக்குது, அதே மாதிரி அதோடைய ஸ்மெல் இருக்குது. ஸோ தி ஸ்மெல்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் பிகாஸ் ஸ்மெல் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு பர்செப்ஷன். அது டைரக்ட்லி கனெக்டட் டு த எமோஷன்ஸ். ஸோ நமக்கு அந்த திஸ் வில் ட்ரிகர் hunger very very strongly. So aroma, smells are a very very powerful factor in this. Then another thing is, எப்போதும் இப்போ நம்ம சாப்பாடு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா சின்ன பிளேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய பிளேட் இருந்தால் we tend to fill up that space and have more food on our plate. ஸோ சின்ன பிளேட்டாக இருந்தால் கம்மியாக சாப்பிடுவோம், பெரிய பிளேட் இருந்தால் அதிகமாக சாப்பிடுவோம். அதே மாதிரி ஷேப் சர்க்குலர் பிளேட்ஸ் நமக்கு அதிகமாக நம்ம சாப்பிட வைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹங்கர் மாதிரி ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு எப்படி நமக்கு தோணுது, அது எப்படி நம்ம பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட் ஆம்பியன்ஸில் இருக்கும் அப்படின்னும் போது நம்ம மெதுவாக அதிகமாக கூட சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசர அவசரமாக சாப்பிடும் போது சம்டைம்ஸ் கம்மியாக சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறது, ரிலாக்ஸ்ட் ஆம்பியன்ஸாக இருக்கிறது. அதே மாதிரி சாய்ஸ், நான் முன்னாடியே சொன்ன வெரைட்டி அண்ட் சாய்ஸ் அதிகமாக இருக்கும்போது we need to eat more. ஈஸ் ஆஃப் அக்சஸ்ன்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நமக்கு உடனே கிடைக்குது. அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் மட்டும் இல்லை, கை நீட்டுற இடத்துல இருக்குது. அப்படின்னும் போது we end up having it more. இப்போ the food is served on the table, நம்மளே எடுத்து சாப்பிட்றத விட வேற யாராவது சர்வ் பண்ணால் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அது மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. எப்போனாலும் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும், இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அப்படின்னா we end up eating more. ஸோ அந்த ஹங்கர் அதிகமாக கூட ஃபீல் ஆகலாம் எப்போதுமே. ஸோ இது மாதிரி a lot of factors in the environment, whether food is present near you, what is the size of the plate, how the food is presented, is there a variety, what is a social norm, what others do, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்விரான்மெண்ட்டில். நம்ம பாடியில் ஹங்கர் சென்சேஷன் இல்லைனா கூட இதை தூண்டுறதுக்கான பல ஃபேக்டர்ஸ் நமக்கு வெளியே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் question has to be answered. So I'll introduce myself again. I am ARUN PT. சைக்காலஜி மேலே ரொம்ப பேஷனாக இருப்பேன். அதை பல பேர்கிட்ட கொண்டு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ இந்த வருஷம் நான் Kingmakers அகாடமியோட எக்ஸ்க்ளூசிவாக டைப் பண்ணிவிட்டு I am teaching psychology for civil services here. I hope you join us and benefit out of it. And this is Pete, my digital avatar, and you could catch me on the social media, the psychology teacher 1. Instaலையும் இருக்குது, Facebookலையும் இருக்குது, Telegramலையும் இருக்குது, but I tend to put more information in Telegram. So hope to see you again. Thank you.